Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அப்ளிகேஷன் எது அப்படினு பாத்தீங்கன்னா Hutch நிறுவனம் வழங்கி இருக்க செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு அப்ளிகேஷனை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டோம். சோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ற அளவுக்கு அதுல என்ன இருக்கு ப்ரோ அப்படினு. சோ நிறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாம இருக்காது. சோ ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு வந்து சகல விஷயங்களும் நம்மளுடைய சிம் கார்டுலயோ நம்மளுடைய கனெக்ஷன்லயோ எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால தான் 4 செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தி சரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சீரிஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அவைலபிளா இருக்கு. சோ அதையும் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமா நமக்கு சகல விஷயங்களும் பண்ணலாம். சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்றது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ Hutch நிறுவனம் வழங்கி இருக்க அவங்களுடைய செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குதா, அதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Hutch நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது, டேட்டா மார்ட் அப்புறம் மொபிட்டல் செல்ஃப் கேர். அதே மாதிரி தான் Hutchல பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் கிளிக் அதுக்கப்புறம் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் அப்போ பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும் அப்படின்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Hutch நிறுவனம் வழங்கியிருக்க அவங்களுடைய செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணதுக்கு பிறகு நிறைய கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை ஒரு தடவை அப்டேட் பண்ணி பாருங்க எந்த அளவு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சோ நம்ம அப்டேட் பண்ணி அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மத்த ரெண்டு செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை விட Hutch நிறுவனம் வழங்கியிருக்க இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்டேட் பண்ணா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். கட்டாயம் வந்து ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். சோ அதனால எந்த ஒரு இஷ்யூ இல்ல. சோ இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து Play Store ஓபன் பண்ணலாம். Play Store ஓபன் பண்ணி Hutch ஆப் அப்படி நீங்க வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்டாவே ஷோ ஆகுற இந்த அப்ளிகேஷன் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஓபன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்க இன்ஸ்டால் பண்ணிலாட்டி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ ஓபன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோன்னு நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பரை தான் கேட்டிருக்காங்க. சோ மத்த ரெண்டு நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. பட் இதுல வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று எந்த இடத்துலயுமே ஷோ ஆகல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கெட் அ நியூ சிம் டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஒரு சிம் வேணும்னா கட்டாயம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாவே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். சோ மொபைல் நம்பர் Note 7 8 இருந்தாலும் சரி Note 7 2 இருந்தாலும் சரி ரெண்டையுமே என்டர் பண்ணலாம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். சோ நான் வந்து நம்பர் என்டர் பண்ணிடுறேன். சோ என்டர் பண்ணதுக்கு பிறகு ஜெனரேட் பின் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஓடிபியை வந்து நீங்க என்டர் பண்ணணும். சோ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிருச்சு. லோட் ஆன இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் வந்து தான் கொடுத்திருக்காங்க. சோ மேலே பாத்தீங்கன்னா Hutch அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க. அது கீழே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணலாம். சோ என்னுடைய பிரைமரி நம்பரா ஒரு நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா யுவர் பேலன்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுது. அதுக்கே பக்கத்துல பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லா செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்ஸ்லயும் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரீலோட் ஹிஸ்டரியையும் இதுல வந்து இந்த இடத்துல பார்க்கிறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு சமரியில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரீசார்ஜ்ல வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம், ஆக்டிவ்ல இருக்கா டீஆக்டிவ்ல இருக்கா. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இது ஒரு நல்ல விஷயமா நமக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரீலோட் பண்ணும்போது இந்த அளவு அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு. சோ அந்த நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ரீலோட் பண்றதுக்கான சான்ஸ் அந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வரதுக்காக அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்டா அதுக்கு கீழே பை டேட்டா, அதுக்கு பிறகு பை வாய்ஸ், அதுக்கு பிறகு பை எஸ்எம்எஸ் அப்படின்னா அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு விருப்பம்னா அந்த இடத்த கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு டேட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்ஸ் பேலன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதையும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்களுடைய டேட்டா பேக்கேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. அதுவும் பேனர்ஸோட ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து
வந்து பார்க்கலாம். ஸோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அந்த பேக்கேஜஸில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் நியூ ரிலீஸ் ஆகியிருக்க பேக்கேஜஸ் கூட இந்த இடத்துல நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 647 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 119 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு. அது தவிர இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேக்கேஜஸ் வந்து டேட்டா பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனி டைம் டேட்டா பேக்கேஜஸ் வந்து என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸோட ஷோ பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஹச் அப்ளிகேஷனில் பார்த்து இன்னொரு நல்ல விஷயமா இதை சொல்லலாம். நான் அதான் எப்பயுமே சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்டாங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பேக்கேஜஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா SMS அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பேக்கேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அட்வான்ஸில் வந்து இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனி டைம் டேட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டேட்டா பேக்கேஜஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி வந்து பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிறத கூட இந்த இடத்துல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நைட் டைம் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு டைம் பேஸ்ட் டேட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன டைமில் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கால் மெசேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா H அப்படின்னு ஒரு இங்கே வந்து ஒரு பாப்அப் வந்து ஷோ ஆகுது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா அவங்க கூட செக் பண்ணி உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுடைய பேனர் அட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயலாக் நிறுவனம் வழங்கியிருந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேனர் அட் வந்து மேலே ஷோ ஆனிச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே ஷோ ஆகுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 மெனூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய NIC நம்பர்லேருந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மை ஆஃபர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வந்து எனக்கு ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வந்து 50 MB வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதை இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃபர் ஆக்டிவேட்டட் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ். ஸோ என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொமோஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்வான்ஸில் ஷோ பண்ண அதே பேக்கேஜஸை தான் இந்த இடத்துலையும் ஷோ பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கீழேயும் பார்க்கலாம் பேக்கேஜஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்மளுக்கு இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோமுக்கு போனால் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெசேஜஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன இவங்களுடைய சர்வீஸ் சென்டர்லேருந்து என்னென்ன மெசேஜஸ் வருதோ அது அந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் 3 கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பெரிய மெனு ஒன்று ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் NIC நம்பர் இதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னொரு கனெக்ஷன் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட் பண்ணலாம். பில் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஹிஸ்ட்ரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு அங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மை பிளான் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு என்னென்ன பிளான்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மை ஆஃபர்ஸ். ஸோ அதில் பார்த்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோன் சர்வீஸ், சென்டர் கிரெடிட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு வந்து லோன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். சென்டர் கிரெடிட் அப்படின்னா நீங்கள் யாராச்சும் ஒரு ஹச் நம்பருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 10 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு ரோமிங் ஐடின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹச் டியூன். எல்லா செல்ஃப் கேர் அப்ளிகேஷன்லையும் நான் பொதுவாக பார்த்த ஒரே ஒரு விஷயம் இந்த காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா செல்ஃப் கேர் அப்ளிகேஷனையும் இந்த காலர் டியூன் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர்ஸ் அப்படின்னா எங்கெங்கே இவங்களுடைய சிம் சென்டர்ஸ் இருக்குது, இல்லாட்டி சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் மெசேஜஸ் அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சில சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கால் வெயிட்டிங், கால் டைவர்ட்டிங், டேட்டா சர்வீஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா ஆக்டிவ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு விட்டுறலாம். ஸோ இப்போதைக்கு எல்லாமே ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ அதனால அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு விருப்பம்னா ஆக்டிவ் பண்ணணும், இல்லாட்டி இன்ஆக்டிவ் பண்ணணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மை யூசேஜ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுடைய டேட்டா பேக்கேஜஸ் தான் மறுபடியும் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸுக்கு போயிட்டு தான் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச்
சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 மொழி கொடுத்துருக்காங்க. சில அப்ளிகேஷனில் 4 மொழி கொடுக்குறாங்க. இதில் 3 மொழி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணணுமா, அதாவது இந்த அப்ளிகேஷன் மூலமாக வர நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பம்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணலாம், இல்லைனா ஆன் பண்ணலாம். நான் ஆஃப் பண்ணியே வச்சிடுறேன். ஸோ அந்த அளவு விஷயங்கள் தான் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைம் பேஸ் பேக்கேஜஸை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் பேஸ் பேக்கேஜஸ் வந்து இங்கேயும் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான டைம் பேஸ் பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ எல்லா பேக்கேஜஸுமே எல்லா சகல விதமான ஹச் நிறுவனம் வழங்குற பேக்கேஜஸ்மே இந்த இடத்துல அவைலபிளாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இந்த அப்டேட் பண்ணதுக்கு பிறகு நிறைய ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதே இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போதும் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அப்டேட் பண்ணல. பட் இப்போ அப்டேட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஏர்லியராக நம்மளுக்கு இருந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்கல. ஸோ கட்டாயம் நீங்களும் அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண மட்டும் உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ கட்டாயம் வந்து அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஹச் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.